பசி உடலில் வாழட்டும், பூமியில் உணவு உற்பத்தி ஆகட்டும். பசித்தர் மூலிகை மையத்தின் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும். இன்று பதிவு 25/9/2024. இன்று என்ன மூலிகை பார்க்கலாம் அப்படின்னா, மூக்கரட்டை பாருங்க. மூக்கரட்டை மூலிகை இன்று எடுத்திருக்கேன். இது எந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னா, ஆற்காடு டு ஆரணி அருகில் திமிரி மலை இருக்குது பாருங்கள், மலை இருக்குது. இந்த ஹைவேல தான் இதை எடுக்கிறேன். இது ஹைவேல தான் எடுக்கிறேன். ஐயா, ஹைவேல எடுக்கிறதால என்ன நன்மைங்க ஐயா அப்படின்னு பலருக்கு சந்தேகம் வரும். மூலிகை பண்ணையில் இருக்கிறதுக்கும் ஹைவேல இருக்கிறதுக்கு என்னன்னு புரியாது, பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். அப்போது ஹைவேல எடுக்கும்போது என்ன அப்படின்னா, மூலிகை பண்ணையில் பயிர் வைக்கும்போது அது பாஸ்ட் தயாரிப்பு, மனிதர்கிட்ட சிக்கனாகவே அது பாஸ்ட் தயாரிப்பாக இருக்கும். அது பாஸ்ட் தயாரிப்புன்னும் போது ஊட்டச்சத்து அதிகமாக கொடுப்பாங்க. எப்படின்னா, பிராய்லர் கோழி மாதிரி அது படுத்துக்கினே தீனி தின்னும், எழுந்தே நிற்காது. பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி என்பது எல்லா இடத்துலையும் சுத்தம், காலில் சீரும், அதனுடைய சுய அறிவில் வாழும். அப்போ என்ன அப்படின்னா, அதை கட்டிப்படக்கூடாது. இந்த மூக்கரட்டைக்கு பசி எடுத்தால் உணவு கொடுக்கணும், புரியுதுங்களா? இல்லை என்றால் கொடுக்கக்கூடாது. அப்போது ஒரு விவசாயி கிணற்றில் தண்ணி இருக்குது, போரில் தண்ணினா அது கொஞ்சம் வதங்கினாவே தண்ணி கட்டிக்கினே இருப்பார். ஓவர் தீனி கொடுத்தா மதப்பில் அதனுடைய சுய அறிவு இழந்துவிடும், புரியுதுங்களா? அது அந்த அதிகமாக அது சொந்த அறிவு. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா, ஹைவேல எடுக்கிறேன். இப்போ மழை பெஞ்சு 20 நாள் ஆகுது, 20 நாள் 25 நாள் கிட்ட ஆகிப்போச்சு. இப்போ மழையே இல்லை. இது வெறும் மழை நீர், பனி நீர், காற்று நீரை தான் குடிச்சிட்டு வாழும். இது அப்போது இது மழையே இல்லை. இப்போ இது எது வாழுது என்றால், காற்றில் உள்ள நீரும் பனி நீரும் எடுத்து வாழுகிறது. அப்போ இது எவ்வளோ ஆற்றல், எனர்ஜி இருக்கும். அந்த காலத்தெல்லாம் இப்படி தாங்க இருந்தது. ஒரு சித்த மருத்துவர்னால் அவர் மூலிகை தேடி அவரே செல்லு அறுவடை பண்ணி எட்டுன்னு பதப்படுத்தி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பார். நல்ல ரிசல்ட் இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இல்லை. அது இயற்கையாக காட்டில் எடுக்கணும். இப்போ என்ன கூட நான் இவ்வளோ பேர் இது பாருங்கள், போகிறாங்க வராங்க, ஒருத்தராவது இதை கண்டுக்கிறாங்களா பாருங்கள்? யாருக்குமே இது தெரியவே தெரியாது, புரியுதுங்களா? எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க பாருங்கள். எல்லாம் வண்டி, காரு, பஸ்ஸு அத்தனையும் போகும். யாரும் என்ன ஏதுன்னு கூட இதை கண்டுக்க மாட்டாங்க. இந்த பக்கமும் சரி, ரோடுக்கு எந்த பக்கமும் சரி, ரோடுக்கு அந்த பக்கமும் சரி, இது ஃபுல்லாக இருக்குது. மூக்கரட்டை எல்லா மூலிகையும் இருக்குது. இன்றைக்கி இந்த மூலிகை எடுக்கிறேன், நாளைக்கு வேறு ஒன்று வீடியோ விடுறேன். இதை பதப்படுத்தி உங்களுக்கு கொடுக்குறேன். இது 100% இது ஆர்கானிக். இதில் யூரியாவோ பொட்டாசியமோ களைக்கொல்லியோ பால்டனோ இருக்காது. அதே மாதிரி தண்ணி கட்டுறதே கிடையாது. போர் நீரும் கிடையாது, கிணற்று நீரும் கிடையாது. இது வெறும் பனி நீர், மழை நீர், காற்று நீர். இதை தான் இது குடிச்சிட்டு உயிர் வாழும். அப்போ இந்த உணவு சாப்பிடும்போது தான் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சத்து. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்கும். இந்த உணவை உண்ணும்போது தான் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்கும். இதை பதப்படுத்தி உலக மக்களுக்கு கொடுக்குறேன், கொரியரில் அனுப்புவேன். நீங்கள் வாரத்தில் 3 நாள் இதை தேநீராக குடித்தா போதும். எதுவும் இல்லை, பவுடரை அரைச்சி கொடுப்பேன். ரொம்ப நைஸெலாம் இருக்காது, ரஃப்பாக தான் இருக்குது. இப்போ சொல்லிடுறேன், ரஃப்பாக தான் இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க இரும்புத்தூள் வந்துடும். ரஃப்பாக இருக்கும்போது அதில் இரும்புத்தூள் இருக்காது. அது அடுத்த வீடியோவில் விடுறேன் நான். அது வீடியோ கொஞ்சம் கண்டினியூவாக பார்த்துனுவாங்க, அப்போ தான் புரிதல் இருக்கும். 1 டீஸ்பூன் அள்ளி போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறின பிறகு அதில் வெடிகட்டிட்டு இனிப்பு போட்டிங்க அப்படின்னா அது டீ, அதில் உப்பு போட்டிங்கன்னா சூப்பு. இது மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் குடிச்சுன்னுவாங்க. கிட்னி ஆரோக்கியமாக இருக்குது. முழுக்க மனிதருடைய கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும். கிட்னியில் ப்ராப்ளம் வந்த பிறகு குடிக்காதீங்க, அது முன்னதாகவே குடிச்சிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் எடுத்தேன். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் எடுத்திருக்கேன், 10ஆவது நாள் கையில் கொடுத்துருவேன். அதே மாதிரி வியாபாரிங்க கூட என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். என்கிட்ட என்னென்னா எடுத்து 10 நாளில் கையில் கொடுத்துருவேன். இது அறுவடை பண்ணி இது அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி வெயில் பட்டது. இதுக்கு மேலே அதில் வெயிலே படாது, வெறும் நிழலில் தான் உணர்த்துவேன். ஃபேன் காற்றுல காயும். அதனால தான் 10 நாள் எடுத்துக்கிறது. காரணம்னா நிதானமாக காயணும், வேகமாக கூட காயக்கூடாது. நல்ல சத்து இருக்கும். இதை நீங்கள் சாப்பிடுங்க, குடும்பத்தோடு எல்லோரும் சாப்பிடுங்க. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த இயற்கைன்ற ஒரு சத்து உங்களை நலமோடு வாழ வைக்கும். இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922
பசித்தர் மூலிகை மகேந்திரன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பசியும். பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும். பசி உடலில் வாழட்டும், பூமியில் உணவு பெருகட்டும். மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி.